ஹலோ, வெல்கம் டு மாம் ட்ரெண்ட்ஸ். சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினா, மல்லிக்கீரை கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாதி வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இது நம்ம கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன் 1 ஸ்பூன். கட் பண்ணி வச்சுருந்தா வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கணும். இப்போது வதங்கினோடனே தக்காளி, பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது தக்காளி நல்லா வதங்கினோடனே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருந்த புதினா இலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா ஆட் பண்ணலாமா? மிளகாத்தூள், பிரியாணி மசாலா, கரம் மசாலா, அரைச்சி வச்ச பட்டை, கிராம்பு, ஏலக்காவை 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது மல்லித்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 1.5 லெமனை ஜூஸ் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சிக்கனையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ 1.5 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆனோடனே தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பட்டாணி வேணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். இப்போ நல்லா கொதி வந்தோடனே ரைஸை ஆட் பண்ணிக்கோங்க. நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துருக்கேன். 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ரைஸ் நல்லா கொதித்து இந்த ஸ்டேஜில் வந்தோடனே உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ தம்மில் போட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுருந்தா மல்லிக்கீரை, வறுத்த வெங்காயத்தை இப்போ ஆட் பண்ணிக்கோங்க மேலே. இப்போது ஒரு 10 நிமிஷம் தம்மில் வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. 1 ஸ்பூன் நெய்யை மேலே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது சிக்கன் பிரியாணிக்கு சிக்கன் ஃப்ரை ரெடி பண்ணிக்கலாமா? சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போது மசாலா எக்கை பாயில் பண்ணிக்கலாம். இப்போது மசாலா எக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது சர்வ் பண்ணலாமா? பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, எக் மசாலா எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.